கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். சனிக்கிழமை அமெரிக்கா ஈரான் இடையே நடந்த பேச்சுவார்த்தைகள் முடிவடையாமல் இருந்த போதிலும் 2 வார கால போர் நிறுத்தத்தை தொடர்வதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை இரு தரப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்று இந்த விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்து வரும் பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்திருந்தது. ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவரை மேற்கோள் காட்டி, நாங்கள் சில விவகாரங்களில் உடன்பாடு எட்டினோம், ஆனால் அமெரிக்காவின் மிக அதிகமான தலையீட்டின் காரணமாக பேச்சுவார்த்தைகள் இறுதியில் தோல்வியடைந்தன. 2 அல்லது 3 முக்கிய விவகாரங்களில் இரு தரப்பினருக்கும் இடையிலான நிலைப்பாடுகள் வெகுவாக மாறுபட்டிருந்தன. இதனால் எவ்வித உடன்பாட்டையும் எட்ட இயலவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பாகிஸ்தானின் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் பல மணி நேரம் நீடித்திருந்தன. இந்த காலகட்டத்தில் அமெரிக்க குழுவினர் அதிபர் டிரம்புடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்தார்கள். பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்து விட்டதாக ஜேடி வான்ஸ் அறிவித்ததை தொடர்ந்து அரபு மற்றும் மேற்கத்திய ஊடகங்களில் பல்வேறு விதமான எதிர்வினைகள் எழுந்திருந்தன. அடுத்து என்ன நடக்கும் என்பது குறித்த ஊகங்களும் வெளியாகி வந்தன. அல் ஜசீராவின் ஜேம்ஸ் பேஸ் ஒரு கட்டுரையில் இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளின் தோல்வி பற்றிய ட்ரம்ப் மௌனம் காப்பது குறித்து ஆச்சரியம் தெரிவித்திருந்ததோடு ராஜ்ய ரீதியிலான முயற்சிகள் முடிந்துவிட்டதா என்றும் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கட்டுரையில் அவர் இஸ்லாமாபாத்தில் ராஜ்ய ரீதியிலான செயல்முறை முடிவுக்கு வந்துவிட்ட ஒரு சூழலில் நாம் தற்போது இருக்கின்றோம், ஆனால் ராஜ்ய முயற்சிகள் முழுமையாகவே முடிந்துவிட்டனவா, அடுத்து என்ன நடக்க போன்றது என்பதே மிகப்பெரிய கேள்வியாகும் என்றும் எழுதியிருந்தார். எதை சாதிக்க இயலவில்லை என்பது குறித்து ஜேடி வான்ஸிடமிருந்து நாம் அறிந்து கொண்டோம். அதே வேளையில் ஈரான் மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்த முன்மொழிவு இன்னும் பரிசீலனையில் உள்ளது என்பதையே துணை அதிபரின் கருத்து உணர்த்துகின்றது. இந்த மௌனம் மிகவும் ஆழமானது. ஏனென்றால் ஒரு முழு நாகரிகமே இன்றிரவு முடிவுக்கு வரும், அது மீண்டும் ஒருபோதும் மீளாது என்று அவர் பதிவிட்ட போது சில நாட்களுக்கு முன்பு உலகம் எவ்வளவு தீவிரமான சூழலில் இருந்தது என்பது நமக்கு தெரியும். அமெரிக்காவுடன் ஒரே அமர்வில் உடன்பாட்டை எட்ட முடியும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று தெஹ்ரான் கூறியதாக அல் அரேபியா இங்கிலீஷ் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தது. இயல்பாகவே ஒரே அமர்வில் ஓர் உடன்பாட்டை எட்டுவோம் என்று நாம் தொடக்கத்திலிருந்தே எதிர்பார்த்திருந்திருக்க கூடாது என்றும் இதை யாரும் எதிர்பார்க்கவில்லை என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாஹேஜ் கூறியிருந்தார். ஈரானின் அரசு ஒளிபரப்பு நிறுவனமான IRIB-ஐ மேற்கோள் காட்டி அந்த இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது. பாகிஸ்தான் மற்றும் அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பிற நட்பு நாடுகள் ஈரான் தொடர்ந்து தொடர்பை பேணி வரும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருந்தார். மற்றொரு செய்தி அறிக்கையில் ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் எந்த ஒரு இராணுவ கப்பலும் கடுமையாக கையாளப்படும் என்று ஈரான் புரட்சிகர காவல்படை ஞாயிற்றுக்கிழமை எச்சரித்ததாக ஈரானிய அரசு ஊடகங்களை மேற்கோள் காட்டி அல் அரேபியா செய்தி வெளியிட்டிருந்தது. தெஹ்ரானால் பாதிக்கப்பட்ட கடல் கன்னிவெடிகளை அகற்றுவதாக அமெரிக்க கடற்படையின் 2 போர்க்கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணை வழியாக சென்றதாக அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் தெரிவித்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் இருந்தது. இவ்வழியே இராணுவ கப்பல்கள் செல்ல மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சிக்கும் கடுமையாகவும் உறுதியாகவும் பதிலடி கொடுக்கப்படும் என்று IRGC தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருந்தது. துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தலைமையிலான அமெரிக்க தூதுக்குழு ஈரானிய தலைவர்களுடன்
நேரடி பேச்சுவார்த்தை நடத்தியதாக CNN கூறியிருந்தது. பல தசாப்தங்களாக நிலவி வந்த மறைமுக ராஜ்ய செயற்பாடுகளிலிருந்து இது ஒரு பெரும் மாற்றம் என்று அந்த ஊடகம் இந்த சந்திப்பை விவரித்தது. 1979ஆம் ஆண்டின் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு இத்தகைய உயர்மட்ட சந்திப்புகள் நிகழ்வது மிகவும் அரிதாகவே இருந்துள்ளது என்று அதில் கூறப்பட்டிருக்கின்றது. கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அவை பெரும்பாலும் மத்தியஸ்தர்கள் மூலமாகவே நடத்தப்பட்டன என்பதையும் அந்த ஊடகம் குறிப்பிட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகளை அவற்றின் சாத்தியமான விளைவுகளுக்காக மட்டுமல்லாமல் அவற்றின் அரிதான தன்மைக்காகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ராஜதந்திர தருணம் என்று நியூயார்க் டைம்ஸ் விவரித்திருந்தது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே இந்த மட்டத்தில் நேரடி உரையாடலுக்கு நடைமுறையில் உறுதியான மரபு எதுவும் இருந்ததில்லை என்பதையும் அந்த பத்திரிகை சுட்டிக்காட்டியிருந்தமையும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அதே போன்று உடனடியாக ஏதேனும் உறுதியான முடிவுகள் எட்டப்படுகின்றதோ இல்லையோ, நேரடி பேச்சுவார்த்தைகள் என்பவையே ஒரு முக்கியமான முன்னேற்றமாக கருதப்படுவதாக வாஷிங்டன் போஸ்ட் தெரிவித்திருந்தது. மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் பிராந்திய பதற்றங்கள் தீவிரமடைவதை தடுக்கவும் அமெரிக்க அதிகாரிகள் இந்த சந்திப்பை ஒரு வழக்கத்துக்கு மாறான ஆனால் அவசியமான நடவடிக்கையாக கருதுவதாக செய்தி வெளியிட்டிருந்தவையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் போப் லியோவுக்கும் இடையிலான முரண்பாடுகள் தீவிரமடைந்திருக்கின்றன. ஈரானுடனான போர் மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் போப்பின் நிலைப்பாட்டை ட்ரம்ப் கடுமையாக சாடியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எனக்கு போப் லியோவை பிடிக்கவில்லை, அவர் வெளியுறவு கொள்கையில் மிகவும் மோசமானவர். உலகம் முழுவதையும் அழிக்க நினைக்கும் ஒரு நாடு அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை அவர் ஆதரிப்பது போல பேசுகின்றார். அமெரிக்காவை விமர்சிக்கும் ஒரு போப் நமக்கு தேவையில்லை என்றார். மேலும் போப் லியோ தகுதியின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதியான தன்னை சமாளிப்பதற்காகவே ஒரு அமெரிக்கரை வத்திக்கான் போப் ஆக்கியது என்றும் ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய கருத்தை முன்வைத்திருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானுடன் மேற்கொண்டிருக்கின்ற போர் நடவடிக்கைகளை போப் லியோ தொடர்ந்து விமர்சித்து வருவதோடு ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் விடுத்த மிரட்டல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கண்டித்திருந்தார். அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை செயலர் பீட் ஹெக்ஸெத் இந்த போரை கடவுளின் விருப்பம் என்று சித்தரித்த போது, இயேசு அமைதியின் அரசர் போரை நியாயப்படுத்த அவரை பயன்படுத்த முடியாது என்று போப் பதிலடி கொடுத்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் போப் லியோ மீதான ட்ரம்பின் விமர்சனங்களுக்கு வத்திக்கான் அதிகாரி தந்தை அந்தோனியோ ஸ்பெடரோ எக்ஸ் தளத்தில் பதிலளித்திருக்கின்றார். அதில் ட்ரம்ப் ஒரு தார்மீக குரலை ஒடுக்க நினைக்கின்றார். போப் லியோ பேசும் அமைதி மற்றும் மனிதாபிமான மொழியை ட்ரம்பால் கட்டுப்படுத்த முடியவில்லை, அதனால்தான் அவர் போப்பை தனிப்பட்ட முறையில் தாக்குகின்றார் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அமெரிக்கர் போப் பதவியில் இருக்கும் சூழலில் சொந்த நாட்டு ஜனாதிபதியுடனேயே அவர் கொண்டுள்ள இந்த மோதல் சர்வதேச அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.